வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிடக்ஷன், என்னென்ன செக்ஷன்லலாம் நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம் நம்மளோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில். ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தாங்க டிடக்ஷனை பற்றி வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வீடியோ போடுறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிடக்ஷன், என்னென்ன செக்ஷன்லலாம் நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒருத்தரோட இன்கம் டேக்ஸ் லாகின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நான் ஃபைல் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு அசஸ்மெண்ட் இயர் ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டார்ட் நியூ ஃபைலிங்லேயே சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த டிரெக்ஷன் என்னென்ன மாதிரி இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணியே பண்ணலாம். ITR 1 வச்சு என்னென்ன டிடக்ஷன் தான் நம்ம ஃபைல் பண்ண முடியுன்றதை பற்றி இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் டேக்ஸபிள் இன்கம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் வரும். பேசிக் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே அதர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. இது ஜென்ரலாக போடுற இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நான் டிரெக்ஷன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு இதை கடகடன்னு உங்களுக்கு ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இந்த டிரெக்ஷன் செக்ஷனுக்கு போக முடியும். உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேலரி மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டிரெக்ஷன் செக்ஷனுக்கு போகும். ஸோ நான் இங்கே சேலரி ஒன்று மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தட் அந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்ம அடுத்த செக்ஷன் டிரெக்ஷன் செக்ஷனுக்கு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ டிரெக்ஷனை பற்றி இப்போ பார்க்கலாம். என்ன மாதிரி டிரெக்ஷன்லாம் அவைலபிள் இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் இப்போ பார்ப்போம். ஆர் எலிஜிபிள் டு கிளைம் எனி டிரெக்ஷன் அண்டர் டொனேஷன் பெய்டு. டொனேஷன் பெய்டுன்றது செக்ஷன் 80G. 80Gன்றது என்னன்னா டொனேஷன், எனி டொனேஷன் நம்ம ஏதாவது டொனேஷன் பே பண்ணுறோம்னா அதுக்கு நம்ம இன்கம் டேக்ஸில் 80 ஃபைல் பண்ணும்போது நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இங்கே போட்டுருக்கு பாருங்க, கான்ட்ரிபியூஷன் மேட் டு எனி சர்டன் ரிலீஃப் ஃபண்ட் ஆர் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே உங்களுக்கு செக்ஷன் 80Gயில் வரும். பட் ஆல் டொனேஷன் அவர் நாட் எலிஜிபிள் ஃபார் டிரெக்ஷன். ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற ரிசிப்ட்லேயே அவங்க போட்டிருப்பாங்க இது 80Gக்கு உங்களுக்கு எலிஜிபிள். ஸோ அந்த மாதிரி பேமெண்ட் எல்லாம் உங்களுக்கு அக்செப்டபிள். என்ன மோடில் பேமெண்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this deduction can be only claimed when the contribution made through check or DD, draft or in cash. But in all the deduction not allowed for donation made in cash exceeding 10,000. Actually பார்த்தீங்கன்னா 80G செக்ஷனில் டொனேஷன்றது மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணலாம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது how to claim the deduction. நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். யாருக்கு நம்ம டொனேஷன் கொடுத்தோம், என்ன பேன் நம்பரில் கொடுத்தோம், அட்ரஸ் ஆஃப் தி டோனி என்ன, அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்றதை பார்க்கணும். அப்புறம் டொனேஷனில் பார்த்தீங்கன்னா 50% அண்ட் 100% இருக்குது. எந்தெந்த டொனேஷன்லாம் 100% பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு 100% எலிஜிபிள். இந்த மாதிரி செக்ஷனில் நீங்கள் டொனேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு 100% எலிஜிபிள் வரும். பிரைம் மினிஸ்டர் ஃபண்டு மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேஷனல் இல்னஸ் அசிஸ்டன்ட் ஃபண்டு. ஸோ இது மாதிரி மெயினான ஃபண்டில் நம்ம டொனேஷன் கொடுத்துருக்கோம்னா அது நம்மளுக்கு 100% உங்களுக்கு எலிஜிபிள் வரும். சம் ஆஃப் தி டொனேஷன் வந்து உங்களுக்கு 50% எலிஜிபிள் வரும். பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு மெமோரியல் ஃபண்டு, பிரைமரி மெமோரியல் ஃபண்டு, இது மாதிரி பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு. ஸோ இது மாதிரி ரிலீஃப் ஃபண்டெலாம் உங்களுக்கு 50% எலிஜிபிள் வரும். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80Gயில் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டான ரிசிப்ட் இருக்கணும். அந்த ரிசிப்டில் நம்மளுக்கு யாருக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம், என்ன பேனில் பே பண்ணியிருக்கோம், அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் 80G நம்ம கரெக்டாக கிளைம் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் எலிஜிபிள் டு கிளைம் எனி டிரெக்ஷன் ஃபார் டிரெக்ஷன் சயின்டிஃபிக் ரிசர்ச் ஆர் ரூரல் டெவலப்மெண்ட். சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கோ இல்லை ரூரல் டெவலப்மெண்ட்க்கோ நம்ம பே பண்ணியிருக்கோம்னா டொனேஷன் அது நம்ம இந்த செக்ஷனில் பே பண்ணலாம். இந்த செக்ஷனில் நம்ம கிளைம் பண்ணலாம். இது செக்ஷன் 80GGA. என்னன்னா செக்ஷன் 80GGA. 80GGAன்றது டொனேஷன் மேட் டுவர்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச் ஆர் ரூரல் டெவலப்மெண்ட். இது மாதிரி செக்ஷனுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம்னா 10,000 வரைக்கும் நம்ம இந்த செக்ஷனில் நம்ம டிரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிஜிபிள் டு கிளைம் டிரெக்ஷன் 80GG. 80GGன்றது ரெண்ட் பெய்டு. 80GGன்றது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன்.
80GGன்றது டிடக்ஷன் ஃபார் ரெண்ட் பெய்டு அண்டர் செக்ஷன். அந்த செக்ஷன் இது எதுக்கு எப்போ வரும்னா, யூஸ்வலி ஹெச்ஆர் ஃபார்ம் பார்ட் ஆஃப் யுவர் சேலரி அண்ட் யூ கேன் கிளைம் டிடக்ஷன் ஃபார் ஹெச்ஆர்ஏ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயரே சேலரி பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ கண்டிப்பாக ஹவுஸ் ஹோல்ட் உங்களுக்கு பிடிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதிலே வந்துடும். ஸோ 80GG நீங்கள் கிளைம் பண்ண வேண்டியது தேவையில்லை. பட் ஆனால் இவ்வாறு செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படியா இருந்துச்சுன்னா நீங்கள் 80GGயில் அப் டு 60,000 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஹெச்ஆர் உங்கள் எம்ப்ளாயர் வந்து ஹெச்ஆர்ஏ போடலை உங்களோட ஃபார்ம் 16ல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் 80GGயில் உங்களோட ரெண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். இங்கே போட்டுருக்கு பாருங்க, கண்டிஷன் டு ஃபுல்ஃபில் தி கிளைம் டிடக்ஷன் அண்டர் 80GG யூ ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆர் சேலரி. இந்த ரெண்டு செக்ஷனில் இருக்கும்போது நம்ம 80G செக்ஷனில் கண்டிப்பாக நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். டிடக்ஷனை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 30,000 per month, அதாவது அப் டு 60,000 வரைக்கும் நம்ம 80GG செக்ஷனில் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இது என்னன்னா வாட் இஸ் ஃபார்ம் 10BA. இது வந்து ஆக்சுவலி நீங்கள் 80GGயில் கிளைம் பண்ணுறீங்கன்னா ஃபார்ம் 10BA வந்து நம்ம போய் ஃபைல் பண்ணுறதாக இருக்கும். ஃபார்ம் 10BA எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிங்கன்னா இ ஃபைலில் போனீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸில் போனீங்கன்னா ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் போனீங்கன்னா 10BA அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் போயிட்டு நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட் காமன் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அதை போட்டு நம்ம எவ்வளோ ரெண்ட் பே பண்ணிருக்கோம் போட்டு பண்ணிங்கன்னா இந்த 80G செக்ஷனில் நம்ம அந்த டிடக்ஷனை கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 80C. 80Cன்றது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச செக்ஷன். இந்த செக்ஷனில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மேட் டுவர்ட்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர் சேவ்ட் 5 year ஃபிக்ஸட் டெபாசிட். இது மாதிரி செக்ஷனில் இருந்துச்சுன்னா இந்த பேமெண்ட்லாம் நீங்கள் இந்த 80C செக்ஷனில் கிளைம் பண்ணிக்கலாம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ். நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் எனி இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் என்ன ப்ரீமியம் 1 yearக்கு பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா எம்ப்ளாயர் பிடிக்கிற ப்ராவிடென்ட் ஃபண்டையும் நம்ம இங்கே பிஎஃப்லையும் இங்கே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் நீங்கள் பேரண்ட்டாக இருக்கீங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கீங்க உங்கள் பசங்களுக்குன்னா அதையும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த செக்ஷன் 80Cல மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும் நம்ம இந்த செக்ஷனில் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 80CCD. 80CCDன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 80CCD இது வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். இது வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 80CCDயில் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 80CCDன்றது உங்களுக்கு பென்ஷன் கான்ட்ரிபியூஷன். ஆக்சுவலி 80CCCன்றது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் செக்ஷன் அண்ட் 80CCDன்றது பென்ஷன் கான்ட்ரிபியூஷன். நீங்கள் வந்து பென்ஷன் கான்ட்ரிபியூஷனில் மெம்பராக இருந்து நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்களோ அப் டு 1,50,000 இருக்குது. அந்த 80C செக்ஷன் படி நம்ம அதை கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து 80CC. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80D. 80Dன்றது டோட்டலி பேமெண்ட் மேட் டு மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஆக்சுவலி இங்கே போட்டுருக்க பாருங்க, ஆர் யூ எலிஜிபிள் டு கிளைம் டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பேமெண்ட் மேட் டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆர் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் ஆர் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் ஸ்பெசிஃபிக் டிசீஸ். இந்த 3 விஷயத்துக்காக நம்ம இந்த 80D செக்ஷனில் கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அந்த இயர்லி ப்ரீமியம் என்னவோ அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்பில் 2,500 வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 50,000 வரைக்கும் கிளைம் பண்ணலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா அப் டு 50,000 வரைக்கும் 80D செக்ஷனில் இண்டிவிஜுவலாக இருக்கவங்க கிளைம் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமானது என்னென்னு சில இது பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, வாட் இஸ் செக்ஷன் 80D. எவ்ரி இண்டிவிஜுவல் ஆர் HUF ஒன்லி இந்த செக்ஷனில் நம்ம கிளைம் பண்ண முடியும். இதில் என்ன முக்கியமானது பார்த்தீங்கன்னா who is eligible for deduction under section 80D. Deduction for medical insurance premium as well as medical expenses for senior citizens allowed to the individual or HUF category only. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்கும், ஸ்பவுஸ் இருக்கும், டிபெண்டன்ட் சில்ட்ரன் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு இண்டிவிஜுவல் அண்ட் பேரண்ட்ஸ் பிலோ 60 years இருந்தாங்கன்னா செல்ஃப் அண்ட் ஃபேமிலி சில்ட்ரன்ஸுக்கு 25,000, பேரண்ட்ஸ் 25,000, அப் டு 50,000 நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ இண்டிவிஜுவல் அண்ட் ஃபேமிலி மெம்பர் பிலோ 60 years இருந்து உங்கள் பேரண்ட்ஸ் அபோவ் 60 years இருந்தாங்கன்னா நீங்கள் 50,000 பேரண்ட்ஸுக்கும் 25 நம்ம செல்ஃப் அண்ட் ஃபேமிலிக்கும் ஸோ 75,000 வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். போத் இண்டிவிஜுவல் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் அபோவ் 60 yearsனா நம்ம 1 lakh வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் HUF இருந்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் HUFனா 25,000 வரைக்கும் 80Dல நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ரெசிடென்ட் ஆஃப் இண்டிவிஜுவலும் 25,000 வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 80D செக்ஷனில் 50லேருந்து 1 lakh வரைக்கும் இந்த செக்ஷனில் நம்ம கிளைம் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 80E. 80Eன்றது பேமெண்ட் மேட் டுவோர்ட்ஸ்
இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ஹையர் எஜுகேஷன். நம்மளோட பசங்களோட படிப்புக்காக நம்ம லோன் எடுத்திருக்கோம், எஜுகேஷன் லோன் எடுத்திருக்கோம்னா அதோட இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் செக்ஷன் 80E நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் செக்ஷன். இந்த செக்ஷன்லாம் இல்லாம இன்னும் ஒரு சில செக்ஷன்கள் இருக்கு. அது என்னென்ன செக்ஷன்னு நம்ம பார்த்தலாம். அடுத்து 80CCC அப்படின்னா பேமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட். சில பேர் பென்ஷன் ஃபண்ட்ல அவங்களோட ஃபண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் நம்ம காம்பவுண்ட் இங்கே கிளைம் பண்ணிக்கலாம். இதுவும் அந்த 80Cல தான். அதோட சப்செக்ஷன் இதெல்லாம் 80CCD கண்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட். இது மாதிரி 80CC2ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதர் பென்ஷன் ஸ்கீம். அடுத்து 80DD இருக்கு. 80DDன்றது மெடிக்ளைம்லேயே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இன்க்ளூடிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிபெண்டன்ட் ஹூஸ் பர்சன் இஸ் டிசபிலிட்டி பர்சனுக்கு நீங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த செக்ஷன் படி நம்ம அதை கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து 80DDB பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபிக் டிசீஸ்க்காக நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கோம்னா இந்த செக்ஷனில் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் நம்மளுக்கு கொரோனா வந்திருக்கு, அந்த கொரோனாக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம்னா இந்த செக்ஷனில் நம்ம கண்டிப்பாக அதை கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 80E. அடுத்து பார்த்தீங்கன்னா 80E இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆல்ரெடி நம்ம 80Eன்றது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ரெசிடென்டல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது 80Eன்றது நம்ம இண்டிவிஜுவல் லோன் ஹவுசிங் லோன் எடுத்துருக்கோம்னா அதோட இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். 80E இதில் எலிஜிபிள் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் இஸ் அவைலபிள் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல். இது பார்த்தீங்கன்னா அப் டு 2 lakhs வரைக்கும் இந்த செக்ஷனில் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் எவ்வளோ பே பண்ணுறோமோ அதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு டு 2 lakhs வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் இந்த செக்ஷன் 80E. அடுத்து 80Eன்றது இப்போ ரீசெண்டாக நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்க ஒரு செக்ஷன். 80Eன்றது யூனியன் பட்ஜெட் 2019ல் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1,50,000 வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணலாம். சேம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்ம அந்த ஹவுசிங் லோனுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம். பட் ஆனால் 80Eல நம்ம கிளைம் பண்ணோம்னா 80Eல நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 80EB டிடக்ஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பண்ணோம்னா அதுக்கும் நம்மளுக்கு டிடக்ஷன் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 80GGC டொனேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இதெல்லாம் காமனாக வர டிடக்ஷன். 80TTA எல்லாருக்கும் தெரிஞ்ச காமன் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட். நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் காட்டுவோம். அதே அந்த பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம இந்த செக்ஷன்லையும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு போட்டிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் அக்கௌண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ இது அப் டு 10,000 வரைக்கும் நம்ம இங்கே கிளைம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அபவுட் 10,000 மேலே போகும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம ஐடி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த டிடக்ஷன். இந்த டிடக்ஷன் எல்லா டிடக்ஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.